ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஃபில்டர் ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோயின் ஃப்ரெண்ட் லினியான் காலில் சுளுக்கு விழுந்துருச்சு இல்லையா? அவளை அங்கே பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால் அவளை ஹீரோயின் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோயினோட அம்மா அவளுக்கு ஆயில் அப்ளை பண்ணி நீவி விடுறாங்க. ஹீரோயின் அப்பா சூப் ரெடி பண்ணி தராரு. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன், ஆனால் அவன் கால் மட்டும் கீழே படவே கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் அவளை தாங்குறாங்க. அவங்க போனதும் நெக்ஸ்ட் காமிக் ஸ்டோரிக்கு கதை எழுத ஐடியா வேணும்னு சொல்லி நிறைய புக்ஸை படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அங்கே வரா. 2 பேரும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ பார்க்ல ஹீரோயினுக்கு ஒரு தவளோட ஆட்டோபயோகிராஃபி புக்கை வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா? அந்த புக்கை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆத்தர் ஏதோ ஒரு வகையில் தன்னோட உருவத்தையும் திறமையும் பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணியிருப்பாரு, நம்பவே முடியலன்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு டேங்குக்கு என்ன குறைச்சல், அழகா இருக்கான், ஸ்கூல் டாப்பர், நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்ட், நல்லா சம்பாதிக்கிறான், இவன் எந்த ஆங்கிள் இன்செக்யூரா ஃபீல் பண்ணுறான்னு இந்த புக்கை படிக்கிறான்னு கேட்குறான். அதுவா ஆக்சுவலி அவன் கண்ணு இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணவ அப்படியே நிப்பாட்டிடுறா. அவன் கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி லினியான் கேட்குறா. இல்லை, டேங் இப்போ நல்லா இருக்கான், ஆனாலும் கு அவனை இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்றா. எப்படியோடி சோமியா சாப்டர் க்ளோஸ், இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷமா சொல்லிட்டு படுக்க போறப்போ ஒரு மெசேஜ் வருது. 2 பேரும் அவங்கவுங்க ஃபோனை செக் பண்றாங்க. 2 பேருக்குமே மெசேஜ் வரல. அப்போ யாருக்குன்னு யோசிக்கிறப்போ இன்னொரு மெசேஜ் வருது. பார்த்தா சோமியா ஃபோனுக்கு தான் மெசேஜ் வருது. ஐயோ, இதென்ன புதுசா பேய் ஸ்டோரியா? அப்போ நான் காமிக் ஸ்டோரியில த்ரில்லர் ஸ்டோரி எழுதுறோமான்னு கேட்கறா. இப்போ யாரு சோமியாவை தேடுறான்னு லினியான் கேட்கறா. வேற யாரு, டேங் தானே ஹீரோயின் சொல்றா. அவன் என்ன லூஸ் ஆடி செத்தவளுக்கு போய் மெசேஜ் பண்றான். அவன் என்ன சொர்க்கத்துல இருந்து ரிப்ளை பண்ண போறான்னு லினியான் கேட்கறா. மெசேஜை படிச்சு பார்த்துட்டு சிம்மை கழட்டி வச்சுட்டு ஹீரோயின் போய் பெட்ல உட்கார்றா. அப்படி என்ன தாண்டி டேங் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்டதும் குட் பை சொல்லியிருக்காண்டின்னு சொல்றா. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நிம்மதியா படுத்துறா. ஆனா ஹீரோயினுக்கு தான் தூக்கமே வரல. அந்த மெசேஜ்ல டேங் என்ன சொல்லியிருப்பான்னா, உன்னை நான் மீட் பண்ணதுக்கும் விரும்பினதுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ என்னை விட்டு போனாலும் உன் நினைவுகள் எப்பவுமே என் ஹார்ட்குள்ள தான் இருக்கும், குட் பைன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். கொஞ்ச நேரம் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணவ குட் பை சொல்லிட்டு படுத்துறா. அந்த பக்கம் ஹீரோவும் சூமியாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு படுத்துறான். கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் நல்லா நிம்மதியா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறப்ப வழக்கம் போல் லிஃப்ட் க்ளோஸ் ஆகிற டைமில் ஓடி போய் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. லிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சதே நம்ம ஹீரோ தான். சூமியா இறந்து போய் 7 நாள் ஆச்சு. இன்னும் அவன் ஃபேஸில் சோகம் தாண்டவம் ஆடுது. அவன் கையில் மாட்டிருக்க சூமியாவோட ஹேர் பேண்டை பார்த்தவ இவன் இன்னும் இதை கழட்டாமலேவா சுற்றிட்டு இருக்கான்னு யோசிக்கிறான். சாப்பிட்டியான்னு ஹீரோயின் கேட்குறப்போ இல்லைன்னு சொல்கிறான். என்கிட்ட எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்குது, எங்கள் அப்பா செம்மையாக தோசை சுடுவார், சாப்பிட்டு பாருன்னு கொடுக்குறா. இல்லை வேணான்னு சொல்லிடுறான். உனக்கு ஆயில் ஐட்டம் பிடிக்கலன்னா பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக் ஹோட்டல் இருக்குது, அங்கே வேணா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோயின்னு சொல்கிறப்போ ஹீரோ கொடுத்த லுக்கில் ஹீரோயின் அவள் வாய டக்குன்னு முடிக்கிறா. இல்லை, ஒரு சின்ன சஜஷன் தான் சொல்கிறான். பரவாயில்ல தேங்க்ஸ்னு ஹீரோவும் சொல்கிறான். ஆஃபீஸில் எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா டேங் இன்னைக்கு 1 வாரம் கழிச்சு ஆஃபீஸ் வரான். அவன் வரத்துக்குள்ளே சூமியோட போஸ்டர்ஸ் அவர் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் டேங் வந்துட்டான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதும் சீக்கிரம் அவங்கவுங்க டெஸ்கில் போய் உட்காருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு கோ கூட ஏதோ பிளானை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஜவ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டேங் கிராஸ் பண்ணுறப்போ அவனுக்கு ஒரு ஹாய் சொல்கிறான். பாத்தியா, அவன் ஃபேஸ் இன்னமும் சரியில்லைன்னு சொன்னதும் நான் என்னடா பண்ணுறது, அவன் தான் ஆஃபீஸ் வந்தே தீரணும்னு சொல்லி வந்துட்டான்னு கோ சொல்கிறான். அவங்க 2 பேரும் டேங்கை பார்க்க கிளம்புனதும் ஹீரோயின் அவள் டெஸ்க்கு வரா. அவளோட டெஸ்பின்ல சூமியாவோட போஸ்டர் இருக்கிறத பார்த்து ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறான். பாஸ் தான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டதா சொல்லிட்டு கிளம்பிடுறான். லேப்ல ஹீரோ இவங்க கிட்ட ஒரு காம்பேக்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், பட் யூசர்ஸ் யாராச்சும் ட்ரையல் பார்த்து ரிவ்யூ கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறான். கோவும் எம்ப்ளாயிஸ் கிட்ட பிளைண்ட் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன்னு அதை எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் கிளம்பிடுறான். ஜவுக்கு மட்டும் இவ்வளோ சொகத்துலையும் அதுக்குள்ள அடுத்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டானான்னு ஷாக்கிங் குறையாம செல்லையாட்டம் அங்கேயே நிற்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறம் சரி, நான் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கிறான். இந்த பக்கம் கு எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் சாம்பிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ஃபார்மை டேங்குக்கு ஈவினிங்குள்ளே அனுப்ப சொல்லிட்டு கிளம்பிடுறான். எல்லாரும் மும்மரமாக டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஷூட் அப்போ ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா இல்லையா? டெஸ்ட் ஃபார்ம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் மெயில் அனுப்ப சொல்லி ஒருத்தனுக்கு ஆர்டர் போடுறா. ஹீரோயின் பாட்டு மும்மரமாக டெஸ்ட் பண்ணுறா. அவளுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் டேங்க் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எப்படி லான்ச் பண்ண போகிறோம்னு யோசிச்சேன். ஆனால் ஸ்கெடியூல் முன்னாடியே டேங்க் ரெடி பண்ணிட்டான்னு சொல்கிறான். நீ என்ன நினச்சிட்டா, டேங்க் ரெஸ்ட் எடுக்கிறதும் நாம ரெஸ்ட் எடுக்கிறதும் ஒன்றுனா? நாம ரெஸ்ட் எடுக்கிறது ஜாலியாக இருப்போம், ஆனால் டேங்க் அப்படி கிடையாது, அவனுக்கு ரெஸ்ட்னாலும் வேலை தான்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அவன் ஒரு ஒர்க்கஹாலிக்னு இந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் பரவாயில்லையே, டேங்க் சூமியா நினைப்புல இருந்து வெளியில வந்து ஆஃபீஸ் ஒர்க்ல இன்வால்வ் ஆகிட்டான்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறா. அந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு லேக் பக்கத்துல அவளோட காமிக் ஸ்டோரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப எங்கேயோ இருந்து அவளோட பெயிண்டிங்ல ஒரு மீன் விழவும் பயந்து போயிடுறா. யார் மீன்டா இதுன்னு கேட்டதும் என்னோட தான், சில மீன் மட்டும் தெரிச்சிருச்சுன்னு சொல்லி ஒருத்தர் ஓடி வராரு. கூடவே கோ இருக்கான். சாரி, உன் பெயிண்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்றப்போ பரவாயில்ல விடுன்னு சொல்றா. இங்க என்ன பண்றேன்னு கோ கேட்கிறப்போ என் தாத்தா அடிக்கடி இங்க என்ன கூட்டிட்டு வருவாரு, அவர் மீன் பிடிப்பாரு, அந்த கேப்ல நான் பெயிண்டிங் பண்ணுவேன்னு சொல்றா.
ஆமா நீ ஆஃபீஸ் போகாம இங்க என்ன பண்றேன்னு கூவை கேட்குறா. நான் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்குறேன்னு சொல்லவும் அவர் கூடவான்னு கேட்குறா. ஆமா அவர் முக்கியமான கிளைண்ட், ஒரு பிஸ்னஸ் டீலிங் விஷயமா மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். இங்க வர சொன்னாரு. ஜாலியா ஃபிஷ் பிடிச்சிட்டு டீலிங் பேசிட்டு இருக்கோம். ஒரே காலில் ரெண்டு மங்கான்னு சொல்றப்போ அந்த கிளைண்ட் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வராரு. என்னடான்னு பார்த்தா அவர் ஒரு வாத்து துரத்திட்டு வருது. லின்யானும் அவரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா கு சர்வசாதாரணமா அந்த வாத்தை பிடிச்சி லின்யானோட கர்ச்சிப்பை வாங்கி அது கண்ணை மூடிட்டான். ஏன்னா வாத்துக்கு அது கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்க பிடிக்காதான். வாத்துக்கு எப்போ கோவம் வரும், எதனால கோவமா இருக்கும், அது கண்ணில் என்ன ப்ராப்ளம்னு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கிளைண்ட் கு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்குறாரு. ஆக்சுவலி நான் அனிமல் ரெஸ்கியூ அசோசியேஷனில் மெம்பராக இருக்கேன். ஸோ அனிமலை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, அதோட நேச்சர் என்ன எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். இதில் இம்ப்ரெஸ் ஆகி பிஸ்னஸ் கொலாபரேஷனுக்கு ஓகே சொல்லிடுறாரு. சரிப்பா அந்த பொண்ணோட டிராயிங் எல்லாம் நாசமாக போச்சு. அது யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல. என் பொண்ணுக்காக நான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அதை வாங்கிப்பாலான்னு கேட்குறப்போ ஃப்ரீயாக விடுங்க, அவள் என் ஃப்ரெண்டு தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கு சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அவள் ஓடி போய் அந்த வாத்தை வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாவன் நாம போய் மீன் பிடிக்கலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிறாரு. லின்யான் ரொம்ப பிஸியாக அந்த வாத்தை வரைஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் கூவும் மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். லின் கிளம்புறப்போ கூவை பார்க்குறா. ஓ நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, கிளம்பிட்டேன்னு நினச்சேன்னு சொல்கிறப்போ என்ன மேடம் காம்பன்சேஷன் வாங்க வந்திருக்கீங்களோன்னு கேட்குறான். சே அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு என் டிராயிங் மேலே விழுந்துச்சுல அந்த ஃபிஷ் மட்டும் வேணும்னு கேட்குறான். அதுவா எதுக்குன்னு கேட்குறான். இது சாதாரண ஃபிஷ் தான், நானும் அடிக்கடி மீன் சாப்பிடுவேன், இப்போ தான் அந்த ஃபிஷ்ஷை வரைஞ்சேன், அதே ஃபிஷ்ஷை ஒருத்தவங்க சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். ஓ அந்த ஃபிஷ்ஷா ஃப்ரீ பண்ண தான் கேட்குறியான்னு கு கேட்குறான். அது ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணிட்டாரே, நான் தான் ரிலீஸ் பண்ண சொன்னேன், அவர்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஃபிஷ் தான் அந்த பொண்ணோட காம்பன்சேஷன் சொல்லி சிரிக்கிறான். லின்யான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இதுக்கு உன் பெயிண்டிங்கை ஸ்பாயில் பண்ணதுக்கான்னு கேட்டதுக்கு இல்லை என்னோட இன்ஸ்பிரேஷனுக்குன்னு சொல்லி வாத்தை வரைஞ்சா இல்லையா அதை காட்டுறா. கோவக்கார வாத்துக்கு ஏஞ்சல் மாதிரி ரெக்க வச்சு டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் உனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்கிறா. என்னோட எடிட்டர் நெக்ஸ்ட் காமிக் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண சொல்லி என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்த டாப்பிக்கும் கிடைக்கல. நீ வாத்தோட நேச்சர் சொன்ன இல்லையா, அதை வச்சு தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. எல்லா உயிரினத்துக்கும் ஒரு யூனிக் நேச்சரும் யூனிக் ஸ்ட்ரக்சரும் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். வெள்ளை வாத்துக்கு கண்ணு தெரியாது, ஆனால் தைரியமாக இருக்கும், ஆனால் அதே சமயம் அரகண்டா இருக்கும். அவளோட அனிமல்ஸ் பற்றின அறிவை பார்த்து கு மெய் மறந்து போயிடுறான். கூட சீக்கிரமே குக்கும் லின்யானுக்கும் லவ் ட்ராக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னோட காமிக் பற்றி பேச ஆரம்பிச்சா நான் நிறுத்தவே மாட்டேன். பரவாயில்ல இந்த டைம் உன்னால எனக்கு நல்லது மட்டும் தான் நடந்திருக்கு, எந்த கெட்டதும் நடக்கலன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவள் தள்ளிட்டு வந்த ட்ராலியிலேருந்து அவளோட பெட்டி ஒன்று கீழே விழுந்துருச்சு. இதோ கெட்ட நடந்துருச்சு பாருன்னு கு சொல்கிறான். இல்லையே எனக்கு என்னவோ இது பிளஸிங் மாதிரி தான் இருக்குன்னு லின்யான் சொன்னதும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் கிளம்ப போகிறப்போ அவளோட டீம்மேட் ஒருத்தி என்ன ஆச்சுமா, அவளுக்கு ஹை ஃபீவரா, என்ன ஆச்சு, வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கான்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. யார் தான் காசு அதிகமாக கிடைச்சா வேணான்னு சொல்லுவாங்க, ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும், பயப்படாத நான் செம்மையாக ட்ரைவ் பண்ணுவேன், உன்னை சேஃபாக வீட்டில் விட்டுறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். எந்த மாடல் உனக்கு பெஸ்ட்டாக தோணுதுன்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் சும்மா இல்லை, ஒரு மாடலை சூஸ் பண்ணி அதை ஏன் அவள் ப்ரிஃபர் பண்ணுறா, அதில் என்ன பெஸ்ட்டு, யூசர்ஸ் எப்படி லைக் பண்ணுவாங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறா. நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கும் செம்மையாக சொல்கிறா. இதெல்லாம் பார்த்து டேங்க் இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பட் அவளை கொஞ்சம் கூட டேங்க் பாராட்டவே இல்லை. சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கே, யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லனா வெல்கம்னு சொல்வா இல்லையா, அதே மாதிரி ஹீரோக்கும் வெல்கம் சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு போகிறதுக்கு லிஃப்ட் உள்ள நுழைஞ்சதும் ஹீரோவும் வரான். பக்கத்தில் யாராச்சும் டிரைவர் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஓ இவனுக்கு இன்னும் கண்ணில் ப்ராப்ளம் சரியாகல போலன்னு யோசிக்கிறேன். ஃபேஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு டேங்க் கேட்குறான். இல்லை என்ன ஹீரோயின் சொன்னதும் அப்புறம் எதுக்கு என்ன கண் கொட்டாம என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். இல்லை உனக்கு டிரைவர் வேணும் தானே, நான் வேணும் டிரைவராக வந்து உன்னை சேஃபாக வீட்டில் விட்டுடுறவான்னு கேட்குறான். நீயா ட்ரைவ் பண்ணுவியான்னு டேங்க் கேட்குறான். என்ன எப்படி கேட்டுட்ட, நான் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாக்கெட் மணிக்காக டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ தான் உனக்கு ஜாப் இருக்கேன்னு கேட்டு நோஸ் கட் பண்ணிடுறான். அப்போவும் ஹீரோயின் விடுறதா இல்லை. லிஃப்டில் இருந்த மற்றவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. யார் தான் காசு அதிகமாக கிடைச்சா வேணான்னு சொல்லுவாங்க, ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும், பயப்படாத நான் செம்மையாக ட்ரைவ் பண்ணுவேன், உன்னை சேஃபாக வீட்டில் விட்டுறேன்னு ஹீரோயின் சொல்கிறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். ஒரு வழியாக ஹீரோ ஒத்துக்க வச்சு அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். இந்த ரைட்க்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோ சொன்னதும் தேங்க்ஸ்லாம் இதுக்கு, காசுக்கு தானே ட்ரைவ் பண்ணுறேன், கொடுக்குறப்போ பல்காக கொடுன்னு சொல்கிறான். உன்னோட டெசிஷன் என்னன்னு கேட்குறப்போ அவனும் நம்பர் 3 தான் சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் ஜோவும் கூவும் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் டெக்னிக்கலாக நீ சொல்கிறது தானே கேட்பாங்கன்னு மனசில் நினச்சிட்டே காரை ட்ரைவ் பண்ணுறான். அடுத்தவ எது பேசுறதுக்குள்ளார ஹீரோ எஃப்எம்மாக ஆன் பண்ணிடுறான். அதில் ஒரு சாங் வருது. அந்த சாங்கை கேட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்கூல் டைமில் ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷனில் அடிக்கடி இந்த பாட்டு தான் போடுவாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே. அப்போ ஹீரோக்கு ஹீரோயின் சில பொண்ணுங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எதையோ வாங்குறத பார்த்துருப்பான். காசு சம்பாதிக்கிறது எப்பவும் நல்ல வழியில தான் இருக்கணும்.
நீ ஸ்கூல் டைமில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்கிறான். ஸ்கூல் டைம்லையா? உனக்கு என்ன தெரியுமா? என்ன ஞாபகம் இருக்கான்னு ஷாக்கிங்காக கேட்குறா. நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். நீ தான் ஸ்கூல் டாப்பர், உனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன மாதிரி ஒருத்திய உனக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆச்சரியம் தான்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினும் அதே சீனை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயின் பிடுங்கினது காசு இல்லை, அங்கே இருக்க எல்லாரையும் மிரட்டி வாங்கிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் ஹீரோவை சைட் அடிச்சு கிரீட்டிங் கார்டு, லவ் லெட்டர்னு வச்சிருப்பாங்க. அதை பிடுங்கி படிக்கிறது தவிர உங்களுக்குலாம் என்ன வேலை? ஃபர்ஸ்ட் படிச்சு அவனை விட டாப்பர் ஆகணும்னு கோவமா சொல்றா. அப்ப அங்க இருந்த எல்லாரும் போதோண்டின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவன் நமக்கு படிப்போட முக்கியத்துவத்தை சொல்றா பாருன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. எல்லாமே ஆக்டிங் தான். இவங்க எல்லாருமே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ கூட முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டனி ஹீரோயின் சொன்னதும், மேபி நான் மாறல, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மாறி இருக்குன்னு சொல்றான். நீ ஸ்கூல் டைமில் அப்படின்னு ஹீரோ ஏதோ கேட்க வரப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அவள் ட்ரை பண்ணுறதால அவன் அவளோட பேக்கை எடுத்து தரான். முன்னாடி வந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் ஏர் ஷூட் நல்லா போனதுக்கு எல்லாரும் பார்ட்டி பண்ணுறப்போ ஹீரோ மட்டும் ஆனதால ஹீரோயின் தானே அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான். பட் அவன் தான் சூமியான்னு தப்பாக நினச்சிருப்பான். அந்த போதையிலையும் தன்னை தூக்கிட்டு போனவளோட பேக் கீ செயினை அவன் நோட் பண்ணியிருப்பான். அந்த கீ செயின் தான் இவன் வச்சிருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பேக்கில் இருக்க ஃபோனை எடுக்க சொல்கிறா. பார்த்தா அவள் அக்கா தான் கால் பண்ணுறா. அக்கா தானே, அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறா. அவள் ஓயாமல் கூப்பிடவும் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி அட்டென்ட் பண்ண சொல்றா. நான் டேங்க் பேசுறேன், சூச்செஞ்சிங் டிரைவ் பண்றா, ஸ்பீக்கர்ல போடுறேன், அவகிட்ட பேசணும்னு சொன்னதும், டேங்கா நீ எதுக்கு என் தங்கச்சி கூட கார்ல போறேன்னு கோவமா கேட்கறா. இல்ல அவ எனக்கு டிரைவரா வரான்னு சொன்னதும், நீ என்ன லூஸ் ஆடி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அவனை வீட்டில் விட்டுட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அந்த கீச்சைனையே பார்த்துட்டு இது சூமியோட கீச்சைன் தானேன்னு கேட்கறான். இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கணும்னு சொல்லி சமாளிக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போலயே, ஒரே மாதிரி பெண்டன்ட், ஒரே மாதிரி பிரேஸ்லெட்னு சொல்லவும், கேர்ள்ஸ் எப்பவும் அப்படிதான் ஷேர் பண்ணிப்போம்னு சொல்றா. இவன் இன்னும் இந்த சூமியாவை மறக்கவே மாட்டான் போலியேன்னு நினைக்கிறா. ஆனால் டேங் எப்பவும் சூமியா நினைப்பா தான் இருக்கான். டேங்கை ட்ராப் பண்ணிட்டு அவள் அக்கா அனுப்பின அட்ரஸ்க்கு போறா. அது ஒரு ஹாஸ்பிட்டல். அவளோட கிளைண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கா. ஆக்சுவலி அந்த பொண்ணு அகாடமிக் டாப்பர், ஜீனியஸ். அவ்வளவா யார்கிட்டையும் பேச மாட்டா, டேங் மாதிரி. அவளும் அவள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ டெக்னாலஜியை பார்த்துக்கிறா, அவள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸை பார்த்துக்கிறான். அவள் ஹஸ்பண்ட் இவளை விட்டுட்டு ஒரு எம்ப்ளாயி பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை போட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதனால இவ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா. ஆனால் சொத்து போயிடுமோங்கிற பயத்தில் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்டிங் போட்டு டிவோர்ஸ் ப்ராசஸை டிலே பண்ணிட்டு இருக்கான். இப்போ டிவோர்ஸ் ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு சொல்கிறான். நீ தான் பெரிய லாயர் ஆச்சே, உன்னால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமேன்னு கேட்குறா. இதெல்லாம் சப்பு மேட்டர் ஆச்சே, அசால்ட்டாக முடிச்சிடுவேன்னு சொல்கிறப்போ அதில் தான் ஒரு சிக்கலே. அந்த பொண்ணோட புருஷன் இவளோட ரிசர்ச் பேப்பரை எடுத்து வச்சிருக்கான். அவன் இவளோட பேப்பரை விற்காம பார்த்துக்கணும்னு சொல்கிறப்போ, புரிஞ்சு போச்சுக்கா, அவன் காலை உடச்சி டே ஹாஸ்பிட்டலில் படுக்க போடுறனா இல்லையான்னு பாருன்னு டயலாக் விடுறா. கையெழுத்து போட கை போதுண்டின்னு சொன்னதும், ஆமாம்ல அப்போ கையை சேர்த்து உடச்சிடலான்னு சொல்கிறா. ஏண்டி உனக்கு உண்மையாலுமே மண்டையில் ஒன்றுமே இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அறிவு ஃபுல்லாக எனக்கு மட்டுமே வந்துருச்சு போலியேன்னு சொல்கிறா. அப்புறம் உனக்கு என்னதான்க்கா ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. அப்போ அவள் அக்கா ஹீரோயினோட வலையில் பார்த்ததும் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் அக்கா பிளான் என்னன்னா, இந்த பொண்ணு கண் முழிக்கிற வரைக்கும் ஹீரோயின் அந்த பொண்ணாக மாறணும். இந்த பக்கம் ஹீரோ ஜோக்கிட்டையும் கூக்கிட்டையும் ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு ஜெனன் டெக்னாலஜிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பேட்டன் டெவலப் பண்ணியிருக்காங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறப்போ, வாட் அ கோஇன்சிடென்ட், இன்றைக்கி தான் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. மண்டே மீட் பண்ணலான்னு சொன்னாங்க, ஆனால் சாட்டர்டே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட அந்த பேட்டன்ட்டை சேல் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போலன்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த கம்பெனி பற்றி தான் ஹீரோயின் அக்கா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த பேப்பர்ஸை திருடி இவங்க கிட்ட தான் விற்க டார்கெட் பண்ணியிருப்பான் போல. ஓகே, அப்போ ப்ரைஸ் அக்செப்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடலான்னு சொல்கிறான். நான் சாட்டர்டே பிஸின்னு கோ சொல்லிடுறான். நானும் பிஸின்னு சொல்லிடுறான். அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம டேங்க் ஓவர் டைம் பார்க்க வேண்டியது தான். சாட்டர்டே அந்த கம்பெனிக்கு போய் டீல் பேசணும்னு சொல்லவும் ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பிஸிலாம் ஒன்றும் இல்லை. இவங்களோட பிளான் என்னன்னா, டேங்கோட ஃபர்ஸ்ட் லெவலையா அவன் அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக அவனை பிஸியாகவே வச்சுக்கணுங்கிறது தான். ஹீரோ அந்த கம்பெனிக்கு போகிறப்போ கம்பெனி வாசலில் சூமியோட போஸ்டர் இருக்கிறத பார்க்குறான். அதில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அதை ஒரு பொண்ணு துடைக்கிறது ஹீரோ பார்க்குறான். ஆனால் அடுத்த செகண்டே அவளை காணாமல் போயிடுறா. ஆஃபீஸ் உள்ள போனதும் ஒருத்தர் ஹீரோவை வெல்கம் பண்ணுறான். இவன் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். ஒய்ஃப் வரத்துக்குள்ளே அந்த பேப்பர்ஸை விற்று காசு பார்க்கணுன்னு துடிச்சிட்டு இருக்கான். அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஹீரோ கேட்குறப்போ, என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் ஊருக்கு போயிட்டா, நம்ம ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணிடலாம், அப்புறமா மற்றதில் பேசிக்கலாம்னு சொன்னதும் டேங்கும் ஓகே சொல்லிட்டு அவன் கூட போகிறான். அப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தி ஓடி வந்து இவன் காதில் ஏதோ சொல்கிறான். கேட்டதும் ஷாக்கானவன் டேங்கை கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுறான். கான்ஃபரன்ஸ் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லாமலே ஓடிட்டான். டேங்கோ கான்ஃபரன்ஸ் ரூம் தேடி உள்ளே போயிட்டு அந்த பேப்பர்ஸை சைன் பண்ண பென் எடுக்கிறான். ஆனால் அந்த பென் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க இவன் கீழே குனிறப்போ அவன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு உள்ளே வரான். யாரை கேட்டு நீ ஆஃபீஸ் வந்தானே கேட்குறான்.
என்னையே வரக்கூடாதுன்னு சொல்கிற, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்லி இவ கேட்குறா. எனக்கு இந்த பேட்டன்ட்டை விற்க விருப்பமே இல்லைன்னு சொல்கிறப்போ, ஓ இதெல்லாம் உன்னோட டிவோர்ஸ் லாயர் சொல்லி கொடுத்ததா? நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, சேர்மன் எல்லாமே. இந்த கம்பெனி எப்படி நடக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்கிறபடி நடந்துக்கலனா கம்பெனி ஷேர் கூட இல்லாமல் பண்ணிடுவேன். வெளியில் போன்னு மிரட்டுறான். முடியாதுன்னு சொல்கிறான். அப்போது என்ன பண்ண போகிறேன்னு அவளை பிடிச்சி தள்ளுறான். இந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒரு கேமரா கூட இல்லை. உன்னை அடித்தா கேட்க ஒருத்தனும் இங்கே வரமாட்டான். இங்கே இருக்க எல்லாரும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணோட அஃபேர் கிடைக்கலனா வேணா உன்னை பற்றி யோசிச்சிருப்பேன். இப்போ நீ எனக்கு தேவையே இல்லை. டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், ஆனால் உனக்கு சல்லி காசு கூட தரமாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க கையை ஓங்க போகிறப்போ அவனை அடித்து கையை முறிக்கிறா. உனக்கு எப்போ இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னா அவன் ஷாக் ஆகுறான். கையை விட போறியா இல்லையான்னு கேட்குறான். ஆனால் அவனை அடி பின்னி எடுக்கிறான். என் மேலே கையை வச்சுட்டல, டொமஸ்டிக் வைலன்ஸ்னு சொல்லி கேஸ் போடுறேனா இல்லையான்னு பாருன்னு மிரட்டுறான். என்ன ஹனி சொல்கிற, ஏன் என்ன அடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி சவுண்டு விட்டுட்டே அவனை அடித்து இவன் அடி வாங்குற மாதிரி சத்தம் போடுறான். இதெல்லாம் டேபிளுக்கு அடியில் இருக்க ஹீரோ ரசித்து சிரித்து பார்த்துட்டே இருக்கான். என் அடிக்காதன்னு சொல்லி சொல்லி அவனை அடி பின்னி எடுக்கிறான். எப்படியோ தட்டு தடுமாறி டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஸ்டார்டிங்கில் இவன் சொன்னான்ல, இங்கே கேமராவே இல்லை, நான் அடிச்சேன்னு சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டேன்னு அதே டைலாக்கை சொல்லி சொல்லி அடிக்கிறான். அப்போ அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ தான் டேபிளுக்கு கீழே டேங் இருக்கிறத நோட் பண்ணுறான். டேங் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஆடி போயிடுறான். இவனும் மேலே எழுந்து பேனா எடுக்க போனேன்னு சொல்லி வலிஞ்சிக்கிட்டே சொல்கிறான். அப்போ தான் ஹீரோக்கு ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் சோமியாவோட போஸ்டரில் இருந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணதே இந்த பொண்ணு தான் ஞாபகம் வருது. அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்ததும் ஷாக்கில் தான் இருக்கா. புருஷன் அடிச்சதை ஒருத்தன் பார்த்துட்டான்னு இல்லை, திரும்பவும் இவகிட்டையான ஷாக்கில் இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் தான் அவள் அக்கா சொன்ன மாதிரி அவளோட கிளைண்ட்டாக மாறி வந்திருக்கா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவன்கிட்டயா மாற்றோன்னு சொல்லி பயந்துட்டு போய் அவள் பேக்கை தூக்கிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியில் ஓடுறான். பின்னாடியே டேங்கும் ஓடுறான். யாருன்னு தெரியாத மாதிரி கேட்குறான். என் பேர் டேங், உங்கள் பேட்டன்ட்டை வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லவும், ஓ அந்த நம்ம 3 கேட்க வந்தவன் சுதாரிச்சுட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, ஸோ சொத்தெல்லாம் மறைச்சு வைக்கத்தான் என்னோட ரிசர்ச் பேப்பரை உங்ககிட்ட விற்க பார்க்குறான். உங்கள் கம்பெனி நல்லதுக்காக தான் சொல்கிறேன், இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிறான். எனக்கு உங்கள் ரிசர்ச் பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொன்னதும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே நின்றுட்டு இருந்த காரில் ஏறி எஸ்கேப் ஆகிடுறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் இந்த விஷயத்தில் அக்கா பக்கம் நிற்பாளா இல்லை ஹீரோ பக்கம் நிற்பாளான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய்.